2024ஆம் ஆண்டு தொடங்கியதில் இருந்தே திருச்சி மாநகராட்சியில் பல்வேறு கட்ட வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் திருச்சியில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகளில் உயர்மட்ட சாலை அமைக்க வேண்டும் என திருச்சி மாவட்ட மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பஞ்சப்பூரில் சுமார் 40 ஏக்கரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக் பயிற்சி அகாடமி திருவெரும்பூர் இளந்தைப்பட்டியில் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு இருக்க திருச்சி மக்களின் கனவு திட்டமான மெட்ரோ தொடர்பாகவும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, மறுபக்கம் மதுரை டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி மாவட்டத்தில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்கும் பகுதிகளான மன்னார்புரத்தில் இருந்து கொள்ளிடம் டோல்கேட் வரை உயர்மட்ட சாலை அமைத்தால் போக்குவரத்து நெரிசலும் வாகன விபத்துகளும் குறையும் என்று நீண்ட நாட்களாக திருச்சி மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். திருச்சியில் அதிகமாக விபத்து நடைபெறும் பகுதியாக சஞ்சீவி நகர் சிக்னல் இருந்து வருகிறது. இந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கும். மேலும் ஆண்டுதோறும் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கும் சம்பவம் நடந்து வருகிறது. இந்த சாலை மார்க்கத்தில் 8 மேம்பாலங்கள் இருக்கின்றன. இந்த மேம்பாலங்களை ஒட்டியே பெரிய தூண்கள் அமைத்து மன்னார்புரத்தில் இருந்து கொள்ளிடம் டோல்கேட் பாலம் வரை உள்ள சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட சாலை அமைக்கப்பட்டால் பொதுமக்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற திட்டங்கள் அனைத்தும் தற்போதே செயல்படுத்தப்பட்டால் திருச்சி மாநகராட்சி சிறப்பாக வளர்ச்சி அடையும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.